ஹாய் 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 கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலான வீடியோ தான். என்னடா அது எப்பவுமே ஒரு இடத்துல நின்று பேசுவோம், இப்போ என்ன ஆடிட்டே பேசுறீங்களா? ஸோ அப்படி கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்சியாக ஒரு ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு இருக்கிற சக்ஸஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க இருக்கட்டும், எல்லா பொலிட்டீஷியன்ஸ் இல்லை பிஸ்னஸ் மேன்ஸ் இல்லை கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு சக்ஸஸ் வந்து சடனாக தெரியவே தெரியாது. யாராக இருந்தாலும் சரி, நீ இப்போ தோத்துட்ட, இதில் உனக்குலாம் எதுவுமே இன்கம் வரல, இப்போ இந்த வேலையெல்லாம் நீ வேஸ்ட்டாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே ஒரு ஜீரோ மைண்டட் பீப்புள்னு நீங்கள் உங்களை நீங்களே அப்படி சொல்லி ஹாப்பினஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்குமே 100% சக்ஸஸ் கிடைக்கும். பட் அது இப்போ கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அந்த லேட்டாக கிடைக்கிறது வந்து உங்களுக்கு புரியறதுக்கு அது கொஞ்சம் லேட்டாக ஆகும். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என் சேனல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்பவுமே லோவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன், எதனால்? ஆனால் நான் ஏன் வீடியோ பண்ணுற விட்டுட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணணும், டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும், அதுதான் என்னோட டார்கெட். ஸோ அப்படி என்னோட தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு லைஃப். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு கோல் வச்சுருக்கீங்க, ஒரு அரசியல்வாதி ஆகணும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும், இல்லை பெரிய ஒரு கிரியேட்டர் ஆகணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கன்சிஸ்டன்சியாக ஒரு ஒர்க் பண்ணும்போது அதில் 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா கன்சிஸ்டன்சியாக இங்கே யாருமே ஒர்க் பண்ணுறது இல்லை. கன்சிஸ்டன்சியாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எதுக்கு இது சக்ஸஸ் கிடைக்கவே மாட்டேங்குது, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக தோற்றவங்களும் இருக்காங்க, நிறையா கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோற்றவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தோக்கணும்னு நினைக்கிறீங்களான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா யாருமே இந்த லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் தான் அப்படின்ற போது உங்களோட உடம்போ உங்களோட பேச்சோ உங்கள்ட்ட இருக்கிற ஒரு மணி இருக்காது. உங்கள்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது அதுக்காக நீங்கள் அதை வச்சு எப்படி கிரியேட் பண்ண, இப்போது சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மொபைல் ரீசார்ஜ் எடுத்துக்கோங்க, பெரிய ஆண்ட்ராய்டு மொபைல் இப்போ கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ரீசார்ஜ் கொடுத்து அந்த தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடக்குது. ஸோ டிவி நீங்கள் என்னதான் கேபிள் இருந்தாலும் முன்னாடி கேபிள் டிவி தான் போட்டிருப்போம், கேபிள் ஆப்ரேட்டர். ஸோ என்னதான் டிவி வாங்கினாலும் இப்போ வந்து சின்ன டிவி வாங்குறது இல்லை, பெருசு தான் வாங்குறது. ஏன்னா வீட்டில் பெருசாக இருந்தால் மட்டும்தான், ஏன்னா சின்னதுலேயுமே மூவி தெரியும், பெரிய ஸ்க்ரீன்லேயும் மூவி தெரியும். ஸோ வேணால் பெருசாக தான் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டிஜிட்டலைஸாக ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக எல்லாருமே வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களோட பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க கன்சல்டன்சின்றது ஒரு இப்போது டிஎம்கேல இப்போ ஸ்டாலின் அவர் இருக்கார், இவ்வளோ வருஷமாக அவங்களோட பார்ட்டி இருக்குது. ஸோ அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ அவங்க வந்து 100 வருஷமாவோ 150 வருஷமாவோ கண்டினியூவாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அந்த பார்ட்டி ஜெயிக்குது, அவங்க இருக்க எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. ஸோ இதுவே வேற கட்சி எடுத்துவாங்க, அவங்களுமே வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுமே எல்லா பாலிட்டிக்ஸ் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன இது வேலையோ அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க, அதில் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு டேரக்டராக இருக்கட்டும், அவனோட வேலை நம்ம ஒரு கதை எழுதணுமா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணுமா, அதை பண்ணுறாங்க, அவங்க வந்து அதில் ஜெயிக்கிறாங்க. ஒரு ஆக்டராக இருக்கட்டும், அவனோட ஃபீல்டு என்ன, ஆக்டிங் ஃபுல்லாக அவன் வந்து அந்த மாதிரி மீடியா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஒரு ஜாப் ஓரியன்டாக இருக்கணும், அவங்க வந்து அந்த வேலையை 100% பண்ணுறாங்க, அதில் அவங்க சக்சீடாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவனுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சக்ஸஸான ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அதை நோக்கி மட்டுமே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை நோக்கி 100% வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணணும். அது வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன வேணுமோ, இப்போது நம்ம வந்து ஒரு வருஷமாக, இப்போ நம்ம யாருமே இல்லை, நம்ம உதாரணம் எடுத்துக்கோம், நம்ம ஒரு 1.5 வருஷமாக வீடியோ மேக் பண்ணுறோம், ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணி ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறோமா? இல்லை, நம்மளோட வேலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவையான ரெகக்னேஷன் வந்து உங்களை தேடி வரும். ஸோ ஏன்னா நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து லக்குன்றது ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாமே சொல்லுவாங்க நல்லா நேரம் வரணும், நல்லா லக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் நான் எதையும் நம்புறதில்லை. ஸோ லக்குன்றது நானும் அதை நம்புறதே கிடையாது. ஏன்னா லக்குன்றது ஒன்று கிடையவே கிடையாது. லக்குன்றது
நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு ஒரு வருஷம் உழைக்கிறீங்க, இல்லை 2 வருஷம் உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு 700 நாளுக்கு அப்புறம் உங்கள் சேனல், ஸோ ஒரு 700 நாள், ஒரு 300 நாளுக்கு அப்புறம் உங்கள் சேனல் டெவலப் ஆகுது, இல்லை நீங்கள் நினைக்கிற ஒரு ப்ரொஃபஷனோ, இல்லை நீங்கள் நினைக்கிற எய்ம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அந்த 700 நாள் நீங்கள் உழைச்சது மட்டும்தான் உங்களுக்கான அந்த 701 நாள் சக்ஸஸ். அதனால் லக்குன்றது இங்கே எதுக்குமே கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லக்குன்றது நீங்கள் உழைக்கிறதோ, நீங்கள் எதை தேடி போறீங்களோ அது வந்து கிடைக்கிற ஒரு பெரிய நாள் தான் லக். ஏன்னா லக்குன்றது இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதான் எல்லாம் நிறைய பேர் பேரண்ட் ரிச்செல்லாம் இருக்கலாம், நிறைய பேர் வந்து அடாப்டடாக இருக்கலாம், ஸோ பேரண்ட் அடாப்டடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டு மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்க வந்து அடிபட்டு ஒரு 100 ரூபாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சவன் வந்து 100% அவனோட எய்மையோ அவன் நினைக்கிற ஒரு சக்ஸஸை வந்து கண்டிப்பாக விட மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் அவனோட லைஃப் எங்கே இருக்கணும், எங்கே மாறும், எப்படி மாறும், அவன் பட்ட கஷ்டம், அவமானம், துக்கம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாமே பட்ட அவமானம் எல்லாமே சேர்த்து வச்சு தான் அவன் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்போது அவன் அந்த சக்ஸஸ் கிடைச்சக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் ரொம்ப திமிரா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அடிபட்டு அவமானப்பட்டு ரோட்டில் இருந்து மேலே வந்து அப்படி இருக்கிறதுல என்னை பொறுத்தவரைக்கும் தப்பே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அந்த ஒரு 100 ரூபாவோட வேல்யூ என்னது. ஒரு கம்பெனியில் இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லை நீங்கள் வெளி இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு 100 ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆகுறது எவ்வளோ தூரம். ஒரு 100 ரூபா ஒருத்தர் வந்து செலவு பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 100 ரூபாவோட வேல்யூ அந்த வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால அந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர் அந்த லோ லெவல்லேருந்து வந்திருந்தா அந்த 100 ரூபா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், 100 ரூபாவோட வேல்யூ தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா என்ன லாஸ் ஆகுது, என்ன ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னு அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கான என்ன ஒர்க் வேணுமோ, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 100% இல்லை 1000% நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். நீங்கள் வந்து உழைக்காமல் இன்னொருத்தவங்க உழைப்பை எடுத்து சம்பாதிக்காம மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அடுத்த உழைப்பை எடுத்து சம்பாதிங்க நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கான உழைப்பை நீங்கள் உழைங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையோ வெற்றியோ இல்லை ரெகக்னேஷன் வந்து உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அவெல்லாம் ஜெயிச்சுட்டான், டக்குன்னு வந்துட்டான் அப்படின்னு நிறைய பேர் பொறாமப்படுறீங்க, நிறைய பேர் யோசிக்கணும் எப்படின்னா அவன் இப்போ ஜெயிச்சுட்டான் அவ்வளோதான், கொஞ்ச நாள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களை நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னொருத்தவங்க ஜெயிக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஜெயிக்கிறனால இன்னொருத்தவன் தோக்க தான் செய்கிறான். ஸோ அவனுக்கும் அந்த வழி வரும், நீங்கள் தோக்கும் போது இருக்கிற வழி அந்த அவனுக்கும் வரும். ஸோ அதனால நீங்கள் உங்களை ஜெயிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ சம்பாதிச்சா இல்லை போதும்னு நினைக்கிற ஒரு மனசு, இதே ஒரு 500 1000 வந்து அடுத்தவனோட உழைப்புலேருந்து எடுக்கவே கூடாதுன்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட எய்மோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் 100% நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா பொலிட்டீஷியன்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ் இருக்கட்டும், ஆக்டர்ஸ் இருக்கட்டும், இல்லை சினிஃபீல்டு கிரியேட்டர்ஸ், எனிதிங் பிஸ்னஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து 100% அவங்களோட உழைப்பை போகிறனால மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் உழைக்காம உங்களுக்கான ஒரு ஊதியம் வேணும் அப்படின்னா 100% கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குன்றத உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எய்ம் என்னன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். வேறு விதமான டாபிக் பேசணும் நினச்சாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள், ஒரு ஜாபை விட்டுறாதீங்க. என்ன வேணாலும் 100% விடாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். லைஃப்பில் நம்ம மட்டும்தான் நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாரோட லைஃப் இது பெரிய உலகம், எல்லாருமே வாழலாம்ன்றத நீங்கள் நிரூபிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் நீங்களும் ஒரு ஸ்டார் ஆகணும், நீங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.